கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலைதோறும் நம்முடைய ஆண்டவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் கர்த்தர் நமக்கு தந்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலருக்கு நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்ப வேண்டும். ஒரு வழியில நாம் போய்கொண்டிருக்கிறோம். நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருப்பார் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு நம்மை ஒப்புவித்து ஆண்டவருக்காக நாம் காணப்படுவோம். ஒரு உண்மையான பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்குகிற அல்லது பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். பிதாவாகிய தேவனை காணும்படியாக, அவரோடு சேரும்படியாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி கிருபாதார பலியாக நம்முடைய பாவங்களுக்காக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல இந்த இயேசுவை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். இந்த இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடும் போது நிச்சயமாக அந்த பிதாவாகிய தேவனிடத்திலே போய் சேரக்கூடிய சிராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார் என்று பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆண்டவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் ஆகிய இவைகளுடைய ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ என்று கேட்கிறார். அப்படி அல்ல, அப்படி செய்யக்கூடாது. தேவனுடைய அழைப்பை ஒருபோதும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அவர் எவ்வளவோ பெரியவர். ஆனால் ஒன்று, நம்முடைய ஆத்துமா நரகத்துல போய்விடக்கூடாது என்கிறதாக அவரே நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை இரத்தத்தையும் கொடுத்து அந்த ஆணிகள் பட்ட கரங்களினாலே நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வேளையில, இந்த காலை வேளையில அருமையான தேவ பிள்ளை உன்னையும் அழைக்கிறார். நீ அவரிடத்துல சேரு, அவரை ஏற்றுக்கொள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வார். இப்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து அற்புதமாய் நடத்துகிறேன். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலை வளரட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறீர். நாங்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபதார் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.